ஸ்னாகோக்ன்ற இடத்துக்கு வந்திருக்கிறேன். ஸ்னாகோக்ன்ற இடத்துக்கு வந்திருக்கிறேன். இங்க வந்து ஜூதர்ன்ற கோயில் இருக்குதான். ஆனா சரியான பாதுகாப்பா வச்சிருக்கணும். வாசல்ல பள்ளிவாசலுக்கு போனாங்க, தேவாலயத்துக்கு போனாங்க. இந்த போலீஸோ ஆமியோ வாசல்ல காவலுக்கு நிக்கல. ஆனால் இங்க காவலுக்கு நிக்கிற அந்த அளவுக்கு இந்த இனத்தின் மரியாதை இருக்குது. அவ்வளவுக்கு காவல் வச்சிருக்கணும். இதுக்கு பேர் சினாகோக் லா ஷரீபா. இது ஒரு மொனிமெண்ட் இங்கே வச்சிருக்கணும். 3 மொனிமெண்ட் வச்சிருக்கணும். பள்ளிவாசல் உண்டு, தேவாலயம் உண்டு, ஜூத இனத்தின் இந்த கோயில் உண்டு. ஆனால் இந்த கோயிலுக்கு இருக்கிற இந்த பாதுகாப்பு மற்றதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. மற்றதுக்கு வாசல்ல ஆக்களே நிக்கல. ஆனா இங்க வாசல்ல ஆமியே நின்று, அதுவும் துவக்கலோட நின்று காவல் பார்த்து கண்ட்ரோல் பண்ணித்தான் உள்ளுக்கு விடுது. அந்த அளவுக்கு உலகத்தை ஆள்றது யாருன்றதை நாங்கள் அறிஞ்சு கொள்ள வேண்டியதான். இதுதான் அந்த அமைப்பு. வெள்ளையும் நீளமும் தான் அதை அமைச்சு வச்சிருக்கணும். எல்லா இதுவும் வெள்ளையும் நீளமும் தான். இந்த நாட்டு எல்லா கட்டட அமைப்புகளும் மதம் என்ற சார்பை பார்க்காமலே வெள்ளையத்தையும் நீளத்தையும் தான் அதை வச்சிருக்கணும். வண்ணங்களா வெள்ளை வந்து இஸ்லாம் மக்கள் சொல்லினா தங்களுடைய மதம் என்று சொல்லி. ஆனால் அந்த நினைக்கிறேன் இந்த கண்டினென்ட்டுக்கு ஒரு நிறம் இருக்கும் தானே. மற்றது நீளம் வந்து மெதிட்டகனி என்று சொல்லினோம். T'as filmé qu'on est allé à la nuit? Voilà, en fait, c'est la même chose. தலைய மூடட்டாம், செருப்ப கலட்டிட்டு உள்ளுக்கு வரட்டாம் என்று சொல்லப்படுது. ஒரு ஒழுக்கமான ஆடையும் அணிஞ்சிருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு போய் கொடுக்கறது. இந்த கோயில் அமைக்கப்பட்டது 586 ஆண்டு. அவன் இயேசு கிறிஸ்து சொல்லப்படுது. இயேசு கிறிஸ்து முன்னுக்கு நினைக்கிறேன். லேயர் வில்கியா என்று சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அது என்னன்னு தெரியாது. எங்களுக்கு மெழுகுதிரி தரப்பட்டிருக்கு. ஆனால் ஆருக்கு ஏற்றுறே தெரியல. மெழுகுதிரியை கொண்டு வந்து ஆருக்கு ஏற்றுறது? நாங்கள் ஏற்று பிரச்சனை யாரை கும்புறோம்னு எங்களுக்கு தெரியல. முதல் ஜூத கோயிலுக்குள்ளே நாங்கள் மெழுகுதிரி ஏற்றப்பட்டிருக்கோம். ஆனால் இஸ்லாமியா தங்களோட கோயிலுக்குள்ளே விட மாட்டேன்ட்டு நம்மங்களை கேட்டு நாங்கள் ப்ரேயர் பார்க்குறதுக்குன்னு சொல்லி என்ன மாதிரி நீங்கள் தான்றீங்க என்று சொல்லிக்க விட மாட்டேன்ட்டோம். ஆனால் இவங்க விட்டுருக்காங்க உள்ளுக்கு. ஒரே நீல கலராக இருக்குது கல்லெல்லாம். எண்ணெய் வச்சும் தீபமே தீனம் போல நடக்குது. லவண்டா பாடி தான் பெரிய பாடி. தலையில் என்ன இருக்குன்னு தெரியாம தெரியுது. பாயெல்லாம் வச்சிருக்கு இருக்கிறதுக்கு, இருக்கலாம் வீடியா ப்ரேயர் பண்றதுக்கு. அவைண்ட வழிபாட்டு இடமா இது அல்லது இது சும்மா ஒரு மியூசியமா வச்சிருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் முன்னுக்கு ஒரு ஆள் வழிபட்டு கொண்டிருக்கிறார், ப்ரேயர் பண்ணி கொண்டிருக்கிறார். அவன் கேலண்டர் எவ்வளவு மொழியில் இந்த கேலண்டர் கிழந்தையே இப்போ 5785 ஒன்னே தானே. 5785 ஆண்டுண்டா 2024 ஆண்டு இருந்து 2025 கழிக்கிறது ஏதோ சொல்லப்படுது. விளங்குல இதான் வேண்ட முக்கியமான ஃபாதர்ஸ் அந்த இவன் மத ஃபாதராக்கள் இருக்கிறது கூட இருக்குது. எங்கட உள்ள காசை முடிஞ்சு வைக்கிற மாதிரி இதை முடிஞ்சு வச்சிருக்கணும். நேர்த்தி வச்சு முடிச்சு வச்சிருப்பினோம். அப்படி முடிச்சு வச்சிருக்கணும். உலகத்தில் இருக்க எல்லாரையும் மதம் மாத்திட்டாங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாரும் எல்லா மதத்தரும் இருக்கணும். அத்தனை பேருக்கும் தலையில யூதருடைய அந்த தொப்பியையும் போட்டு தலையை மூடி கட்டி விட்டாச்சு பெண்களுக்கு.
சைவ மதத்துல இப்படி செய்யறே இல்லை. ஆனா நல்லூர் கோயில்ல மட்டும் அந்த ஒரு மரியாதையை நடத்துறது. வேட்டி கட்டாமல் ஆண்கள் போகக்கூடாது, நல்ல ஆடைகள் ஒழுக்கமான ஆடைகள் இல்லாமல் பெண்கள் போகக்கூடாதுண்டு. அப்படி எங்கட கோயில்கள்லையும் அந்த கட்டுப்பாடு கொண்டு வரணும். மற்ற கோயில்கள்லையும் நல்லூர் கோயில் மட்டும்தான் நான் நினைக்கிறேன் அந்த கட்டுப்பாடோட இருக்குதுன்னு சொல்லி. இஸ்லாமிய நாட்டுக்கு வந்து ஜூத மதத்தை கழுவிக்கொண்ட என்னுடைய குழந்தைகளை பாருங்கள். இஸ்லாமிய நாட்டுக்கு வந்து அது லவனுக்கு தான் பெரிய பிரச்சனை. தலையில தூக்கி போட்டாங்க. பிரசன்னாக்கு வந்து தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு இந்த தலையில அப்படி தொப்பி போட்டா சரின்னு சொல்லி. ஆனா இப்பதான் நான் யோசிக்கிறேன், இந்த தொப்பி என்ற சிஸ்டம் வந்தது வந்து இவங்களோட மதத்தின் சின்னமா தான் வந்தது தெரியாது. இவ்வளவுதான் இதுக்குள்ள இருக்குது. ஆனா உள்ளுக்கு என்ட்ரன்ஸுக்கு காசு இல்லை. சரியான பாதுகாப்போட இருக்குது. சிலவள்ள வேறு யார் பிரச்சனை நடக்கும்ன்ற காரணத்துக்காக தெரியாது. சரியான பாதுகாப்போட இருக்குது. ஆனா என்ட்ரன்ஸுக்கு மட்டும் காசு இல்லாம வச்சுக்கிறாங்க. விரும்பினாக்கள் ஒரு நன்கொடை கொடுக்கலாம். இவங்களுக்கு இல்லாத நன்கொடையா உலகத்துல? உலகமே இவங்களுக்கு தான் நன்கொடை அள்ளி கொடுத்துட்டு இருக்கு. இவங்களாம் எங்களுக்கு நன்கொடை தரணும். இஸ்லாம் நாட்டுல ஜூத கோயிலுக்குள்ள இருக்கிறோம். இஸ்லாமிய நாடு இருக்கிற இடத்துல ஜூத மதத்துல கோயில இருந்து கொண்டு அவர்களை மாதிரியே எங்களுக்கும் ஆடைகளை அணிவிச்சிருக்கணும். கட்டுப்பாடு இல்லாத ஆடைகள், ஒழுக்கம் இல்லாத ஆடைகளை போட்டு வரக்கூடாது. இதுல என்னண்டா கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் கூட இதுக்குள்ள வரணும்டா அப்படித்தான் உடுப்பு போட்டு வரணும். இதுல முக்கியமா என்ன பிரச்சனை இன்றைக்கு நடந்திருக்கண்டா, ஜெர்மன்ல இருந்து வந்தாக்கள், ஜெர்மன் நாட்டுக்காரர் இந்த ஆடைகளை போட்டுக்கொண்டு போகினோம். தலையில தொப்பி எல்லாம் எங்களுக்கு பார்க்க சிரிப்பா இருந்தது. ஜெர்மன் ஆக்கள் தலையில அந்த தொப்பி ஆண்கள் போட்டிருக்க சிரிப்பா இருந்தது. என்னன்னு சொன்னால் வரலாறு எல்லாருக்கும் தெரியும் தானே, 2ஆம் உலகப் போர் எல்லாம் எல்லாமே கலகரணமாக்கி நிக்குது. இந்த கோயில் தங்களுக்கு கொண்டு ஒரு கட்டுப்பாடை குலைக்காமல் இருக்குதுன்னு சொல்லலாம். இப்ப நீங்கள் பார்வையிட வந்தா உங்களோட இஷ்டத்துக்கு பார்வையிடலாம்ன்றதை விட இந்த கட்டுப்பாடோட இருக்குது. இதே போல பொபினியில ஒரு சிக் கோயில் ஒன்று இருக்குது. ஆண்களுக்கு தலையில கட்டணும் துணி போட்டு, ஒரு காக்கி துணி போட்டு, பெண்களுக்கு இப்படி மூடணும். அதே போலதான் இங்கேயும் செய்திருக்கணும். ஆனால் அது கூர்நாக், அது சிக்ன்ற கோயில். இது இங்க நாங்கள் ஜூதாயிஸ்ன்ற கோயில்ல நிக்கிறோம். கோயிலா தேவாலயமா என்னன்னு சொல்றேன்னு தெரியல. தோம்பலன்னு தான் நான் நினைக்கிறேன். எக்லியஸ் இல்ல தோம்பலா தான் இருக்கணும் இது.